ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் செஞ்ச இந்த லஞ்ச் ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை, அதனால் செஞ்சு முடிச்சுட்டு நான் இது வீடியோ எடுத்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் கீ ரைஸ் ப்ளஸ் எம்டி சால்னா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். எம்டி சால்னா மாதிரி வச்சுட்டு அதில் திக்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நான்வெஜ் டேஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்கிறது ஈஸி தான், பட் டேஸ்ட்டு நம்மளுக்கு பிரியாணியை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிரியாணியை விட இந்த நெய் சாதமும் ப்ளஸ் கிரேவி, மட்டன் கிரேவி ஆர் சிக்கன் கிரேவி ஆர் இந்த மாதிரி எம்டி கிரேவி எது இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாக வெறும் ரைஸாகவே நம்ம சாப்பிட்டாவ கூட அதோட அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால. இந்த எம்டி சால்னா செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன், மட்டன் இல்லை வெஜ் குருமா செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியே தான் செஞ்சேன் இதையும் நான். மட்டன் சிக்கனுக்கு பதிலாக நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். மற்றபடி நம்ம இந்த வெஜ் குருமாவுக்கு சேர்ப்போம் இல்லையா, காய்கறிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது. இல்லாட்டி நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலனாலும் பரவாயில்ல, வெறுமனே எம்டி சால்னாவே வச்சாலுமே இந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கேன். இந்த ரைஸ் செய்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள். சமையல் செய்ய தெரியாதவங்க கூட இந்த ரைஸை ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு தேங்காய் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு இதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் 2 ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இது 2யும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம ரைஸ் போட்டுட்டு உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரைஸ் ஈஸியாக ரெடி ஆகிடும். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம அதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தம் விடணும். தம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ் ஆர் ஜீரக சம்பா ரைஸில் தான் செய்யணும். அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நார்மல் ரைஸில் செய்யாதீங்க. ஒன்று பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் பச்சரிசி ஆர் வீட்டு அரிசி இதெல்லாம் எதுலேயுமே இதை ட்ரை பண்ணிடக்கூடாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட மேக்கிங் வீடியோ சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.